ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் வெண்பாவும் பார்த்து இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா ஏளனமாக சிரிக்கிறாங்க. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல வெண்பா, நாங்கள் சாப்பிட்றப்ப எங்கள் கூட சாப்பிடுன்னு. ஆனால் நீ சாப்பிடாத இந்த மல்லிக்காக பட்னி கிடந்த. இப்போ பார்த்தியா, உனக்குமே சாப்பாடு இல்லை, 2 பேரும் போயிட்டு பட்னா படுங்க அப்படின்ற மாதிரி இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி சும்மா இருப்பாங்களா? நீங்கள்லாம் மனுஷங்க தானா? ஒரு பிஞ்சு குழந்தைக்கு பசிக்கணும்னு தெரியாதா? பிஞ்சு குழந்தைக்கு அது கொஞ்சமாக சாப்பாடு வைக்கணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதனால் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இருக்கோம். இதில் மிச்ச மீதியெல்லாம் நாங்கள் வச்சுருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த பிஞ்சு குழந்தைய உங்களை அவஸ்தைப்பட விட்டதெல்லாம் இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்லிவிட்டு, நம்முடைய அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க. சரி, நம்ம போயிட்டு சமைக்கலாம் அப்படின்றப்ப மல்லி போகிறப்ப பார்த்திங்கன்னா, நம்முடைய அன்னபூர்ணி அம்மா என்ன மல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை பெரியம்மா, நானும் வெண்பா சாப்பிட ஆனால் சாப்பாடே இல்லை, காலி ஆகிட்டு இருக்குது. இவங்க 2 பேருமே காலி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி மல்லி, இந்த டைமில் நீ சமைச்சு எப்போ நீங்கள் சாப்பிட்றது? இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால தான் முன்கூட்டியே நம்ம 3 பேருக்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு நம்முடைய வெண்பாவுக்கும் நம்முடைய மல்லி 3 பேர் அனுப்பி நம்ம 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்த இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இவங்களை பட்னா படுக்க வைக்கலான்னு பார்த்து இப்படி நம்மளை கவுத்துட்டாங்களே, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா, பெரியம்மா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, அதனால் ஆர்டர் போட்டு இருக்கீங்க, இல்லைனா நான் சமைச்சு வெண்பாவுக்கு சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறதுக்கே லேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் என்னை பற்றி கவலைப்படுறதே நீங்கள் 2 பேர் தான். அப்படி இல்லைனா நீங்கள் 2 பேர் இல்லைனா நான் பட்னா தான் இருந்திருப்பேன். ஏன்னா டாடாவும் அவர் பாட்டுக்கு போயிடுவார். நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் இல்லைன்ட்டு மட்டும் கேட்டுட்டு, அவர் என் மேலே அக்கறையாக தான் இருக்கார். ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லை. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்னை சுத்தமாக கண்டுகிறதுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் டாடா கையில் சொன்னாமே அவர் எதுவுமே அவங்கள கேட்டுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, வெண்பா, நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்காக மல்லியும் நானும் எப்போவுமே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன மல்லி, விஜய் சாப்பிட்டாரா இல்லையா, இல்லை உன் மேலே கோவப்பட்டு போனவர் இன்னும் கீழே இறங்கி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, தெரில பெரியம்மா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நான் போயிட்டு கேட்டேன் டாடா இல்லை நான் வெளியிலே சாப்பிட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி எல்லாம் விடிஞ்சதும் சரியாக போகும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிகிட்ட நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. போகிற போக்கு பார்த்தா நம்முடைய ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா நம்மளுடைய விஜயை உசுப்பேற்றி விட்டு நம்முடைய மல்லியை வீட்டை விட்டு துரத்த பார்க்குறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மாவை நம்முடைய மல்லியும் விஜய் சேர்ந்து வாழ நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.